ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ஒரு கம்பெனி ரிசல்ட் பப்ளிஷ் ஆன ஒரு கம்பெனியாக பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இப்போ நமக்கு நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி கெயில். இவங்க ட்ரெண்ட்லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வந்திருக்கிறாங்க. கரண்ட் ப்ரைஸ் ரூ. 205 போய்கிட்டு இருக்கு. இவங்களுடைய டியூரபிலிட்டி ஸ்கோர் நம்ம பார்த்தோம்னா 75 இருக்குது. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து இதை டினோட் பண்ணுறது தான் இந்த மாதிரி நல்ல ஸ்கோர் க்ரீன் கலர்லேயும் இருக்குது. வேல்யூவேஷன் அதுக்கு ஈக்குவலான ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஈக்குவலாக அஃபோர்டபிலிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. மொமெண்டம் 65 இருக்குது. இன்னும் புல்லிஷ்னஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். அனாலிசிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 201 ப்ரைஸ் டார்கெட்டுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு ரூ. 4 தான் வித்தியாசம்னு வச்சுக்கோங்களேன். பிஇயை பொறுத்த வரைக்கும் செல் ஜோன்னு காட்டுது. நம்ம ஃபண்டமெண்டல் கீயில் பார்ப்போம். ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 21.3 இருக்குது. இது நல்ல கமாண்டபிலிட்டி இருக்குது. அதே சமயத்தில் கரண்ட் ரேஷியோவும் நியர்லி 0.1 அதாவது நியர்லி 1 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 0.9 இருக்குது. அப்போ இதுவும் நல்ல கமாண்டபிலிட்டியில் இருக்குது. ரிட்டர்ன் இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு 11%, ஈக்விட்டிக்கு 12% எடுக்கிறாங்க. ரெண்டுமே எபவ் 10ங்கிறதுனால இதுவும் நல்ல பிஸ்னஸ் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. பிஸ்னஸ் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.2 இருக்குது. ஸோ இது வித்தின் த அக்செப்டபிள் ரீஜனில் இருக்கிறதுனால இதுவும் கண்ட்ரோல்டாக இருக்குது. பிஇ 13.7 இருக்குது. இங்கே பிஇயில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி 3 ஸ்டேஜ் நம்ம சொல்லியிருப்போம். ஒன்று 25, 15, இன்னொன்று 8லேருந்து 10, அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 5, 4 to 5. ஸோ அப்போ இந்த இதுக்குள்ளே வரும்போது 15 இன்னும் இவன் தொடரலை. அப்போ 15 தொடர்றதுக்கு இன்னும் 1.3 கேப் இருக்குது. ப்ரைஸ் டு புக் 1.8 இருக்குது. 1.8னாக்க 2க்கு மேலே கிராஸ் ஆகும்போது தான் இன்வெஸ்டர்ஸ்லாம் பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ளே வருவாங்க. ஆனால் அதே சமயத்தில் பிஸ்னஸும் இவங்களுக்கு ஸ்கோப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2வை கிராஸ் ஆகும்போது உள்ள என்ட்ரி ஆகும்போது அப்போ ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ இவனோட 1 இயர் இபிஎஸ் ஃபார்வர்டு எஸ்டிமேஷன் என்ன செய்யுது, 17.7 இருக்குது. அதே சமயத்தில் இவங்க அனாலிசிஸ்ட் சர்ப்ரைஸ் -6% எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிட்டக்க இதில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இதில் கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தோம்னா 30 அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 7 பேர் செல்லாகவும் 8 பேர் ஹோல்டாகவும் பாக்கி 15 பேர் பையாகவும் வச்சுருக்கிறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரெண்டுமே நெட் கேஷ் ஃப்ளோவும் சரி, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் சரி இயர் கூட தான் இருக்குது. அதனால கேஷ் ஃப்ளோ நல்லா மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்டுன்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் கூட இருக்குது. அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்மியாகிட்டுருக்கு. இது இவங்களுக்கு ஒரு சைக்கிள் தானே. யூரோப்பியன் நேஷன்ஸில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ரேட்டு கூடும். அப்போ நமக்கு இந்தியாவில் டிமாண்ட் இருக்காது. இதை எப்படி இங்கேருந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியலை. கெயில் எப்படி பண்ணுறாங்கங்கிறது புரியல. சரி, இப்போ இதே சமயத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரெவென்யூ என்ன பண்ணியிருக்கிறாங்க, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் கம்மியாக இருக்குது, இயர் ஆன் இயரும் கம்மியாக இருக்குது. இப்போ இவன் ஓரளவுக்கு ஏற்றிட்டு திருப்பி பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் டல் அடிக்குதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இந்த குவார்ட்டர் ஃபுல்லாகவே இயர் ஆன் இயர் ரெவென்யூ குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 3 குவார்ட்டராக நல்லா இருக்குதுன்னு வச்சா, இயர் ஆன் இயருக்கு கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு வச்சா கூட ரெவென்யூ கம்மியாகிட்டே இருக்குது. இது திருப்பி மேலே ஏற்றணும். அப்படி வந்தால் தான் இது சரியாக இருக்கும். சரி, இவனுடைய பாஸ்ட் பிஹேவியர்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இது வரைக்கும் 2021க்கு பிறகு வரிசையாக ஏறிக்கிட்டே தான் வந்துச்சு. 23க்கு பிறகு பார்த்தோம்னாக்க அப்பவும் ஏறிக்கிட்டே 24 மார்ச்சில் தான் குறைஞ்சிருக்கு. இதுதான் நம்ம யோசிக்க போகிறோம். இதுக்கப்புறம் இது என்ன ஆக போகுதுன்ட்டு. சுச்சுவேஷனில் என்னாச்சுன்னா, இந்த கேஸ்லலாம் டிமாண்ட் கால்குலேட் பண்ணும்போது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஆர்டிக்கல் அது. இவன் என்ன பண்ணியிருந்தான், கொரோனா அஃபெக்ட் ஆன உடனே கப்பல்லாம் க்ளோஸ் ஆகுறாங்கன்னு எல்லாருமே பெட்ரோல் இந்த இதெல்லாம் எனர்ஜி இது எல்லாமே ஸ்டாக் வாங்கி வச்சுட்டாங்க. அன்றைக்கி கேஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுட்டாங்க ஹை ப்ரைஸ். ஏன்னா அவனுக்கு வின்டர் சீசன் வந்துச்சுனாக்கா அவனுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக ஹை ப்ரைஸில் கொடுத்து வாங்கி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த வின்டரில் அவனுக்கு அது அவ்வளோ தூரம் செலவே ஆகலை. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆச்சு அது அவனுக்கு டிமாண்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு. அதனால் இபிஎஸ்ஸை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க,
2.7, 3.7, 4.9 டபக்குன்னு 3.8 மாறிருச்சு. புக் வேல்யூ 117. போன தடவ 99லேருந்து இப்போ இந்த தடவ 117 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது வரைக்கும் நல்லா இருக்கு. இப்போ வரைக்கும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்கு. நம்ம புல்லிஷ் ட்ரெண்டுக்கே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்குவோம், இல்லாட்டி ஆண்டவனை வேண்டிக்குவோம். இப்போ ப்ரொமோட்டர்ஸ் வந்து அங்கே எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே தான் இருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம வந்து எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டிசம்பர்லேருந்து இவங்கள இதுக்கு வந்து மார்ச் மாதத்துக்கு வந்து 0.07 குறைச்சிருக்கிறாங்க. இவங்க டிஏஎஸ் வந்து அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக வச்சு 0.1% ஏற்றி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கும் அட்ஜஸ்ட் ஆயிருச்சு. இப்போ இவனோட கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்குவோம். கையோட கையை அதையும் செக் பண்ணிக்குவோம். செப்டம்பர் 22க்கு பிறகு கார்ப்பரேட் ஆக்ஷன் வந்து எதுவும் இல்லை இப்போதைக்கு. இப்போ போனஸ் இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் இல்லை. டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டான் ஆல்ரெடி. ₹5.50 டிவிடெண்ட் பிப்ரவரி மாதமே கொடுத்துட்டான். இன்ட்ரீம் டிவிடெண்ட் தான். இனிமேல் ஃபைனல் டிவிடெண்ட்டுங்கிறது ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு கொடுப்பான். அப்போ அந்த சமயத்தில் ஒரு பூஸ்ட் வருதாங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட இதில் வந்து இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் நம்ம போட்டுட்டோம். நான் இங்கே எடுத்திருக்கக்கூடிய லோ வந்து 104ன்னு எடுத்திருக்கிறேன். லோ வந்து 104ன்னு எடுத்திருக்கிறேன். ஃபேர் ப்ரைஸ் வந்து 199 இருக்குது. இதே தான் இன்ட்ரின்சிக் ப்ரைஸாகவும் இருக்குது. கெயிலோட இன்ட்ரின்சிக் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 260 இருக்குது. ஆமாம், 260 இருக்குது. அப்போ இன்ட்ரின்சிக் ப்ரைஸ் அளவுக்கே கூட இன்னும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு, முதல்ல அதுவே கம்மியாக கிடைக்குது. இதுவே ஒரு சீப்பு. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இன்ட்ரின்சிக் வேல்யூ 260 இருக்குது. ஆனால் இது 200 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டோம். போட்டதுக்கு பிறகு நம்ம நேரடியாக இங்கே வந்துடுவோம். ஆனுவல் எக்ஸ்பெக்டேஷன் அதை பேஸ் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து 319 வரணும். இவன் சர்ப்ரைஸில் -6.6 போட்டான்ல, அதை பேஸ் பண்ணி பார்த்தா 312 வரணும். ஸோ இப்போ 312லேருந்து 319க்குள்ளே எஸ்டிமேஷனுக்கு வரணும். இதே இது இபிஎஸ் டிடிஎம்னு வந்துச்சுன்னா 303 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் குவார்ட்டர் 3.8, 204, இப்போ 205ல் அவன் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்த குவார்ட்டருக்கு கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னு சொன்னால் 203 கூட வந்துச்சுன்னா ரேட் வந்து மேலே ஏறும். எனிவே நமக்கு வந்து எஸ்டிமேஷன் வரைக்கும் இருக்கக்கூடியதை வந்து ஹை ஸ்கோப்பாகவும் அதை வந்து நம்ம வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி 319லேருந்து 312லேருந்து 319ஆகவும் அட்டைனபிள் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு 303ஆகவும் வச்சுருக்கிறோம். இப்போ வந்து குவார்ட்டர்லி ட்ரேடு வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோம்னா 204லேருந்து 203. இப்போ அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட் வரும்போதோ இல்லாட்டி இந்த வேறு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதோ மேலே ஏறுறதுக்கு இது மேலே ஏறும். இந்த டிடிஎம் எஸ்டிமேஷன் மேலே ஏறும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மேலே ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஃபிகரை தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் போட்டோம். 303, அப்புறம் 312லேருந்து 319 வரைக்கும் ஒரு ஸ்கோப்பு. இந்த லைன் வந்து ஒரு சைக்கிள் முடியுது அப்படிங்கிறதுக்காக நான் போன வருஷம் போட்டு வச்சது. இப்போ அதை கடந்து உடைக்கிறான். இப்போ 204 உடைச்சான்னா நமக்கு இந்த கேப் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்குது. அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்து இப்போ இதுக்கு ரொம்ப கீ. அடுத்த 2 குவார்ட்டர் ரிசல்ட் இதுக்கு ரொம்ப ரொம்ப கீ. அதனால் அதை நோக்கி தான் அது வந்து பாசிட்டிவாக வரும். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோன்னா சரசரன்னு நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏற்றி வச்சுருவாங்க. அதனால தான் நம்ம இப்போயே பார்த்து இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்ட்ரி எடுக்கிறவங்க என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். நாமும் சஜஷன் பண்ணலை, பட் இந்த மாதிரி ஸ்கோப் இருக்குது ஆஸ் பர் த இபிஎஸ் அண்டு புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.